முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு எதிரான பண மோசடி, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான நீதிமன்ற விசாரணைகளுக்கு இருதரப்பு சாட்சிகளும் ஒத்துழைக்காமல் நீதிமன்றத்தை அவமதிக்காதீர் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 42 மில்லியன் நிதி மோசடியில் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு ஆதரவாக சாட்சி அளிக்க வேண்டியவர் ஜொகூரில் இருப்பதால் இன்று உயர்நீதிமன்ற விசாரணையில் அவர் பங்கேற்கவில்லை. மற்றொரு சாட்சியான ஆடவர் ஒருவர் இன்ஃபுளுன்சா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் விசாரணைக்காக நீதிமன்றம் வரவில்லை. இப்படியாக நீதிமன்ற விசாரணைக்கு வராமல் விசாரணையை நீட்டிப்பதால் சாட்சிகளின் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாவதாகவும் விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இரு தரப்பினரும் உணர வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. விசாரணையின் தேதி முன்னமே அறிவிக்கப்பட்ட போது சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜராவதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் கருத்தில் கொண்டு செயல்படும்படி நீதிபதி வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நவம்பர் 6ஆம் தேதி மீண்டும் இரு சாட்சிகளும் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.